ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்பீட் கிரியேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் 7 எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் கொடுத்துக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராப்போட டூலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மூணாவது அதாவது தேர்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு டூல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்லி தரேன். அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க மவுஸை பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே சைட்லையும் இழுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க எப்படி இழுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ இதில் நீங்க ஜஸ்ட் அழகா பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம கிராப் பண்ண ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கிராப் பார்த்தீங்கன்னா ஆயிடும். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணியாச்சு. ஸோ இதுல செகண்ட் மெத்தட் என்னடா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே கிராப் தான் பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா விட்டும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்றதா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு 600 சென்டிமீட்டர்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ கிராப் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ மேலே செலக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம கீழே இருக்க மாதிரி மேனுவலா அதாவது நம்ம எப்படி வேணுமோ அந்த சைஸ்ல பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். மேலே என்ன சைஸ் அதாவது என்ன சைஸ் ஃபிக்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். இது மோஸ்ட்லி எங்க மேல இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட் அதாவது ஒரு இமேஜ் இந்த சைஸுக்குள்ள வரணும் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அதுக்கு என்ன ரெசல்யூஷனோ ஸோ அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா கிராப் பண்றது பார்த்தீங்கன்னா பக்கா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நீங்க அதாவது நார்மலா கிராப் பண்றது எப்படி அப்படின்னா ஸோ கிராப் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த கிராப் அந்த கிராப் பண்ண இமேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பார்த்தீங்கன்னா ஆயிடும். ஸோ இப்போ கொடுத்துட்டேன் பாருங்க, அழகா பார்த்தீங்கன்னா நச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிராப் ஆயிருக்கு. சரி, ஓகே. மேல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பார்க்க போறோம். பெருசா எதுவும் இல்லை. ஸோ வித் ஹைட் ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ரெசல்யூஷன் ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம். ஸோ என்ன ரெசல்யூஷனோ அதை பக்காவாக கொடுத்துருங்க. இதுல பார்த்தீங்கன்னா பிக்சல் இன்ச்சு அதாவது 2 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ரெடி பண்ண போறது பார்த்தீங்கன்னா பிக்சலா அல்லது சென்டிமீட்டரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இதே போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.